இலக்கணம். மெய்மயக்கம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும். பிற எழுத்துக்கள் வாரா. அவ்வாறு வந்தால் அச்சொல் தமிழ் சொல்லாக இருக்காது. எடுத்துக்காட்டு: பக்கம் என்ற சொல்லில் ப கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இம். இக்கு என்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளது. இதேபோன்று அச்சம், எச்சம், மொத்தம், சாத்தன், அப்பம், கப்பம் ஆகிய சொற்களும் இதேபோல உடல்நிலை மெய்மயக்கமாக வந்துள்ளன. வேற்றுநிலை மெய்மயக்கத்தை அடுத்த காணொலியில் காண்போம். தொடர்ந்து நம்முடைய கேபி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.